ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்திரிச்சி பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாம் முடித்தாச்சு. எப்படினாலும் அந்த பூஜை முடிய 1 மணி நேரம் முடித்து நம்ம அந்த சாமிக்கு முன்னாடியே உட்காந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எழுந்திரிச்சி சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு போயாச்சு. இப்போ சாப்பாடு டிஃபன் வெண்பொங்கல் போட்டாச்சு. வெண்பொங்கல், சட்னி, சாம்பார், துவரம்பருப்பு வச்சு சாம்பார், முருங்கைக்காய் எல்லாம் போட்டு வச்சோம்னா அது மதியத்துக்கும் யூஸ் ஆகிக்கணுன்ட்டு அப்படியே போட்டு வச்சாச்சு. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பக்கத்துலேயே காய் வந்திருந்தது. காயெல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு போய் காய் வாங்க போனேன். தக்காளி பழம் நாட்டு தக்காளியாக தான் இப்போ நாட்டு தக்காளி வருது, நல்லா இருக்கிறதுனால அதையும் எடுத்துகிட்டு வந்தது. அது இப்போ தக்காளி நம்ம எடுக்கையிலேயே பார்த்து எடுக்கணுங்க. மேலே உள்ள காம்பு இருக்கிற மாதிரி எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். அது 1 வாரம் ஆனாலும் நமக்கு கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். அதான் அப்படியே எடுத்து வச்சாச்சு. அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சாச்சு. தக்காளி தான் மெயினாக வேண்டியதற்கா வீட்டில் அது வாங்கியாச்சு. இப்போ சாம்பாரெல்லாம் முடித்து காலை டிஃபனும் முடித்தாச்சு. முடிச்சுட்டு திரும்ப இன்றைக்கி அரிசி எல்லாம் காய வச்சுருக்கேன். அதை உளுந்து களிக்கும் தனியாக அரிசி பச்சரிசி மாவும் அரைக்கணும். அதை எடுத்து ரெடி பண்ணுறதுக்கு வச்சுட்டு முருங்கைக்கீரை பொரியல், சாதம் படித்தாச்சு. அதை எந்த வேலைக்கு அடுப்புக்கிட்ட முடிச்சிட்டோம்னா வேறு வேலை பார்த்துக்கிடலாங்கிறதுனால அதை முடித்தாச்சு. முடிச்சுட்டு இப்போ இந்த முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் வெளியில் கேட்டிருந்தாங்க. அதை பேக்கிங் இல்லை, அதை போடுறதுக்காக எடுத்து வச்சாச்சு. அதையுமே 1/4 கிலோ, 1/2 கிலோ, 100 கிராம் அந்த மாதிரி போட்டு பேக்கிங் பண்ணியாச்சு. அது கொண்டே கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இப்போ அரிசி காய வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து அரைக்கிறதுக்கு நல்லா ரெடி பண்ணிட்டு உளுந்து நல்லா வறுக்கணும். அதை நம்ம கருக விடக்கூடாது, பொன்னிறமாக தான் வறுக்கணும். கருகிருச்சுன்னா களி நல்லாவே இருக்காது. அதனால் வறுத்தாச்சு. இப்போ வாரத்தில் 1 நாள், வாரத்தில் 2 நாளைக்கு இந்த குழந்தைகளுக்கு உளுந்தங்களி கிண்டி கொடுக்கலாம். அது நமக்கு எலும்பெல்லாம் பலப்படும், குறுக்கு வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உளுந்தங்களியில் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சமே நல்லெண்ணெய் ஊற்றி குழந்தைகளுக்கு சாப்பிட சொல்கிறது நல்லது. ஏன்னா இனிப்பாக இருக்கிறதுனால குழந்தைகளும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, சாப்பிட்டுக்கிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம அப்பப்போ வாரத்தில் 2 தடவையாவது, முடியாதவங்க 1 தடவையாவது அதை செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. நான் இப்போயும் ரெடி பண்ணி வச்சுருப்பேன் மாவு. உளுந்தங்களிக்கு பச்சரிசியும் உளுந்தும் போட்டு உளுந்தை நல்லா வறுத்தெடுத்து வச்சுருவேன். அதை எடுத்து வச்சாச்சு. அரிசியும் காய வச்சுருந்தேன், அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ முருங்கைக்கீரை பொரியல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. சாதமும் வடித்தாச்சு. மதியத்துக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் வச்சுட்டு இந்த பாதாம் பருப்பு இதுவும் பேக்கிங்கும் போட்டாச்சு. போட்டு முடிச்சுட்டு பூ வாங்க போயாச்சு. பூ டெய்லி நம்ம விளக்கேற்றுறதுனால அப்பப்போ வாங்குறத விட மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்குங்கிறதுனால மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து செவந்தி பூ தான் ஒரு போட்டாக்கும் ஒவ்வொரு பூ வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி பூவெல்லாம் ரொம்ப விலையாக இருக்குங்கிறனால ஜாஸ்தி வாங்கியாச்சு. இன்றைக்கி அதுவும் வாங்கி மல்லிகைப்பூவும் வாங்கியாச்சு. இதை வேறு வாங்கிட்டு நம்ம தனியாக உட்காந்து கெட்டணும். அதையும் கெட்டிடலான்னு சொல்லிட்டு தான் தனியாக வாங்கிட்டு வந்துருந்தேன். அதையும் வாங்கியாச்சு. இப்போ உளுந்தெல்லாம் வறுத்து எடுத்துட்டு மட்டன் சுக்காவுக்கு ரெடி பண்ணிடலாம், சுக்கா பொடி ரெடி பண்ணிடலான்ட்டு எல்லாமே காய வச்சுருந்தேன். இப்போ அதை எடுத்து வறுக்கிறதுக்கு அதை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மல்லி 300 கிராம் தான் நான் எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையானது அளவு. காரம் கம்மியாக வேணாலும் கம்மியாக போட்டுக்கலாம். நல்லா காரமாக இருக்குன்னா நமக்கு தேவையான 150 கிராம் மேலேயே வத்தல் போட்டுக்கிடலாம். நான் எடுத்து வச்சுருக்கேன். மல்லி வறுத்தாச்சு. மல்லி, வத்தல், சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, மிளகு, பிரிஞ்சி இலை, கல்பாசி எல்லாமே எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் ஜாதி பத்திரி அது இருந்துச்சுன்னா, நாங்கள் அதை வச்சுருந்தேன், அதையும் போட்டிருக்கேன். அது இருந்ததுன்னா நம்ம அது நல்லா வாசனமும், மட்டன் சுக்காவுக்கெல்லாம் நல்லா வாசனமாக இருக்கும். அதையும் போட்டாச்சு. பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் கொஞ்சமாக போட்டாச்சு. இப்போ இந்த வறுவலோட நம்ம தேங்காயும் வறுத்து அரைச்சோம்னா நல்லாயிருக்கும். நான் நிறையா பொடி அரைக்கிறதுனால தேங்காய் போடலை. நீங்கள் கொஞ்சமாக அப்பப்போ தேவைன்னா தேங்காய் போட்டு நல்லா ட்ரையான விட்டு நல்லா திருகி வச்சுக்கிடணும். தேங்காயை திருகி வச்சு அதோட வறுத்து அரைச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது நான் ரொம்ப பொடி அரைக்கிறதுனால அந்த தேங்காய் போடலை, சும்மா தான் அறுத்து வச்சுருக்கேன். இப்போ மிஷினில் கொண்டு போய் கொடுத்து அரைச்சிட்டு வரணும். அரைச்சிட்டு வந்தாலுமே நல்லா ஆற வச்சு அள்ளி வைக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா கருப்பாயிரும், ஒரு மாதிரியாக நல்லாவே இருக்காது. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்பப்போ இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வீட்டு வேலைகள்லாம். சில பேர் வீட்டில் இருக்காங்க, சும்மா தானே இருக்கா, அவளுக்கு என்ன வேலை, சும்மா தானே இருக்கான்னே சொல்லுவாங்க.
அது வந்து கிடையாது. வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டு வேலைக எப்போ சும்மா இருக்கிறோமே ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்கணுன்ட்டு எதாவது செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் யாருனாலும் தூங்குறது மட்டும் மதிய நேரத்தில் தூங்குறது கூட தூங்கக்கூடாது. நம்ம வந்து வீட்டில் இருந்துட்டு சோம்பேறியா மதிய நேரம் தூங்குனோம்னா நைட்டு தூக்கம் வராதுங்கிறதுனால சோம்பேறியா வேற ஆயிரும். மதியம் தூங்குனா ரொம்ப சோம்பேறி வந்துரும். அதனால் அந்த வேலைய தூங்குற வேலைக்கு பதிலா நம்ம வேறு வேலைய பார்த்துக்கிடலாம். என்ன சில நேரத்தில் வெளியில் உட்காருவாங்க. அந்த மாதிரி உட்காந்து 4 பேர் கூட உட்காந்து எந்தையும் நம்ம கஷ்டம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. வெறுமையும் பேசக்கூடாது, கஷ்டத்தையும் சொல்லக்கூடாது. 2ம் இல்லாமல் நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். எல்லா வேலையும் பார்த்து முடிச்சாச்சு. ஒரு டம்ளர் டீயும் போட்டு குடிச்சாச்சு. எப்படினாலும் அந்த ஏதாவது ஒரு நேரத்தில் அந்த டீயை மறக்கணும்னு நினச்சாலும் டீ ஞாபகம் வந்துடுது. சோம்பேறி படுற நேரத்தில் அந்த டீ குடித்தா கொஞ்சம் சுறுசுறுப்பாயிருமோ அப்படிங்கிற மாதிரி டீ போட்டு குடிச்சாச்சு. இப்போ வத்தல் வறுக்கிறப்போ நமக்கு தும்மல் வரும். சில பேருக்கு அந்த வத்தல் வறுவல் சேராது. அதனால் அந்த வறுக்கிறப்போ தும்மல் வரும். அதில் அப்படியே அந்த வறுக்கிறப்பயவும் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டோம்னா அந்த நெடியெல்லாம் வராது, தும்மலும் நமக்கு வராது. இந்த மாதிரி வத்தல் வறுக்கிறப்ப மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. அதில் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. பாத்திரம் எல்லாம் ஃபுல்லாக கழுவி எடுத்து முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ போய் அரைச்சிட்டும் வந்தாச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு இதோட சாப்பாடும் ரெடி பண்ணணும். இன்னும் நைட்டு சாப்பாடு இன்னும் தோசை எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்பப்போ வேலைகளையும் பார்த்துக்கணும். அப்பப்போ மனசு கஷ்டமாக இருந்தாலும் அப்பப்போ சாமி ரூமில் உட்காந்துட்டு சாமிக்கு முன்னாடி உட்காந்துட்டு நம்ம கஷ்டத்தை சொல்லி நம்ம பிரச்சனைகளை சொல்லி எனக்கு இப்படியெல்லாம் இருக்குப்பா, இப்படியெல்லாம் நடக்குது, இதெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சாமிகிட்டேயே கேட்டுக்கிடலாம். இதுக்கு வந்து எல்லாம் முடிச்சாச்சு. கருவேப்பிலை இருந்தது, அதோடய மட்டன் சுக்கா போடுறதுக்கு எல்லாம் அதையும் நல்லா பொறுன்னு வறுத்து எடுத்தாச்சு. இவ்வளோதான். எல்லாம் முடிச்சுட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சி காய வச்சாச்சு. அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம இல்லை ஆற வச்சு ஒரு பாக்ஸில் அடைச்சி வச்சுக்கிடலாம். அடைச்சி வச்சா தான் நல்லது. ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய தேவையில்லை. நான் கெட்டு போகாது, அது பாட்டுக்கு இருக்கும், ஒன்றும் செய்யாது. நம்ம வந்து மாவு வந்து ஆற போடாமல் அள்ளி வச்சோம்னா கருப்பாயிரும். அதனால தான் ஆற வச்சு அள்ளி வைக்கிறது. பாய்.